இருபுறமும் கூர்மையான வாள் ஒன்று அவரது வாயிலிருந்து வெளியே வந்தது. அவரது முகம் நண்பகல் கதிரவன் போல் ஒளிர்ந்தது. வெளிப்படுத்த விசேஷம் 1 அதிகாரம் 16வது வசனம். திருவெளிப்பாடு 1 அதிகாரம் 16வது வசனம். கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளதுங்க. அது வாழ்வு கொடுக்கிறது. வாழ்வு கொடுக்காமல் அது திரும்பாது. அப்போ கடவுளுடைய கரங்கள் இருக்கின்ற பட்டயமாக இருக்கிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவ நோக்கம் என்னவென்றால் வாழ்வு கொடுப்பது, ஜீவனை கொடுப்பது. அப்படி என்றால் மக்களை பாவத்திலிருந்து துன்பத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்து வாழ்வுக்கு நேராய் தம்முடைய வார்த்தையின் வழியாக வழி நடத்தக்கூடியது. அப்ப இருபுறமும் கருக்குள்ளவர், பட்டயம் உள்ளவர். அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கல. இப்ப அந்த கத்திய ஒரு குற்றவாளி இடத்துல, ஒரு மனித இடத்துல கொடுத்து அவன் என்ன செய்வான்? பிற உயிரை கொல்லுவான் அதை வைத்து. ஆனால் அதே கத்தி ஒரு மருத்துவருடைய கரங்களில் இருந்தால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க முடியும், உயிரை கொடுக்க முடியும். அப்ப கத்தி ஒன்றுதான் இருக்கிற நபர்களை பொறுத்தது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பட்டயமாக இருக்கின்றார். அப்ப அவருடைய வார்த்தையை அனுப்பி அவர் ஜீவன் கொடுக்கிறவராக, வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருச்சபையை தம்முடைய வார்த்தையினாலே அரசாளுகிறவராக இருக்கின்றார். அவருடைய வார்த்தையானது அதாவது இங்க இருக்கிற தீமையில் இருக்கிற மக்களை தீர்ப்பிடுகிறதாகவும், அதே நேரத்தில் துன்பத்தில் உழல்கின்ற தம்முடைய தாசர்களை, திருப்பணியாளர்களை, ஊழியக்காரர்களை அது வாழ்வுக்கு நேராய் வழி நடத்தக்கூடியதாகவும் அவருடைய வார்த்தை இருக்குங்க. அதாவது ஒருமுறை யோவான் என்ன செய்கின்றார்? ஆண்டவரை பார்க்கின்றார். அவருடைய முகத்தை பார்த்தவுடன் முகம் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அதாவது பயங்கரமான வெளிச்சம் இருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? அதை பார்க்கிறவர் கீழே விழுந்து செத்தவனை போல கிடக்கிறார். எப்படின்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் ஆற்றல் மிகுந்தவராக, அந்த அளவுக்கு ஆண்டவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கின்றார். அப்போ ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்த ஆண்டவர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினாலே வாக்கு மாறாதவர், உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுக்கிறவர், வெறுமையாக திரும்பாமல் வாழ்வுக்கு நேராய் உங்களை இந்த நாளில வழி நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களை வாழ்வுக்கு நேராக வழி நடத்துகிறவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். மீட்பரேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.